அவங்களுக்கு ஒரு கழுதை இருந்துச்சாம். சரி, இந்த கழுதையை கொண்டு போய் சந்தையில் விற்றா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மகனும் தந்தையும் அந்த கழுதையை கூட்டிக்கிட்டு ஒரு சந்தைக்கு போவாங்களாம். நடந்து 3 பேரும் போய்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப ஒருத்தர் கேட்பாரு, ஏன்பா எங்க போறீங்களா அப்படின்னு. நாங்க சந்தைக்கு போறோம், போய் இந்த கழுதையை விற்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, சரி, அவ்வளவு தூரம் நடந்து போகணும்ல, யாராவது ஒருத்தர் இந்த கழுதை மேல உட்காந்துக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நல்ல யோசனை தான் சொல்லிட்டு அந்த மகனை அந்த கழுதை மேல உட்கார வைப்பாரு. அப்புறம் நடந்து போவாங்களாம். கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொருத்தர் பார்த்துட்டு, அப்பா நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துக்கிட்டு வர கழுதை மேல அப்படின்னு சொன்னோடனே, நீ இறங்கி அப்பாவை உட்கார வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொன்னா அந்த பையன் இறங்கிட்டு அந்த விவசாயி ஏறி உட்காந்துக்கு வர கழுதை மேல. அப்புறம் நடந்து போவாங்களாம். திரும்ப கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொருத்தர் பார்த்துட்டு, சரி, கழுதையில ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கீங்க, 2 பேரும் உட்காந்துட்டு போகலாம்ல, அவ்வளவு தூரம் போகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கழுதை மேல உட்காந்துட்டு போவாங்களாம் ஜாலியா. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கழுதைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நடக்கிறதுக்கு, 2 பேருமே உட்கார்ந்து இருக்கிறதுனால. அப்புறம் ஒருத்தவங்க ஒரு பாட்டி கேட்பாங்களாம், ஏன்பா அந்த கழுதை பாவம் தானே, 2 பேர் இதில் உட்காந்துருக்கீங்களே, அது எப்படி தாங்கும், அது கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொன்னா, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே கீழே இறங்கிடுவாங்களாம். அங்கிருந்து ஒருத்தர் வருவாராம். அவர் வந்தோடனே, ஏன்பா எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாராம். இல்ல, நாங்க சண்டைக்கு போறோம்னு சொன்ன உடனே, சரி, அவ்வளவு தூரம் நீங்க நடந்து போறீங்க, கழுதையை நடக்க வச்சு கூட்டு போறீங்க, அப்புறம் சோறு ஆயிடும்ல, எப்படி விற்பீங்க, அப்புறம் எப்படி வாங்குவாங்க சோர்வான கழுதைய அப்படின்னு கேட்பாரா. ஆமா இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, 2 பேரும் தோலை தூக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி கழுதையோட முன்னாடி 2 காலையும் கட்டி, பின்னாடி 2 காலையும் கட்டி, 2 காலுக்கு நடுவுல ஒரு பெரிய குச்சி வச்சு, இந்த பக்கம் நுனியா அப்பாவும் அந்த பக்கம் நுனியா பையனும் தூக்கி தோல்ல வச்சுட்டு கழுதை தலையில தொங்கிட்டு வருமா, தூக்கிட்டு போவாங்களாம். கொஞ்ச தூரம் போன